ஓகே. நான் இப்போ வந்து குறிகட்டுவான் வீதியில் வந்து குறிகட்டுவான் துறைமுகத்தை நோக்கி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். மோட்டார் பைக் வந்து பின்னால் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். குறிகட்டுவான் துறைமுகத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த வீதி எப்படி இருக்குது. அந்த வாகனங்கள் விலத்தி போகிறதுக்கிட்ட மாதிரி ரெண்டு பக்கம் விடக்கிட வண்டி வச்சது போல் ஒதுங்கி சென்று விலகி ஓவர்டேக் பண்ணி போகக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்திருக்கு வீதிகள். என்றால் இயலாதவர்கள் வந்து போகக்கூடிய மாதிரி வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு மற்றது பேருந்துகள், அதாவது இலங்கை போக்குவரத்து சேவை மற்ற தனியார் பேருந்து சேவைகள் வந்து பயணிகளை இறக்கிவிட்டு போவதற்கான போகின்ற பொழுது விலத்தி போவதற்கான செய்யப்பட்டது. நாங்கள் இப்போ வந்து துறைமுகத்துக்கு அனுமதித்திருக்கிறோம். பாருங்கள், இது வந்து இப்போ ப்ரைவேட்டாக நீங்கள் ஹையர் பண்ணி போகிறாலும் போகலாம். அந்த போட் தான் அதில் நிற்கிது. இப்போ கோயிலுக்கு ஆக்களை கொண்டு இறக்கிட்டு வாகனங்கள் நிற்கிது. மற்றது இப்போ கோயிலுக்கான பொருட்களை ஏற்றி இறக்கின உழவு இயந்திரங்கள் நிற்கிது, டிராக்டர்ஸ் நிற்கிது. நாங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ ஜெட்டின்னு சொல்கிறது துறைமுகத்துக்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து இலங்கை கடற்படை தான் அதை முகாமைத்துவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை வழிநடத்துறது குறிப்பிட்ட அளவு பயணிகளை மட்டும்தான் ஒரு படகுல வந்து ஏற்றுவாங்க. ஒவ்வொரு படகும் பெற வரைக்கும் அவங்கள அந்த தரிப்பிடத்தில் நிறுத்தி வச்சுட்டு போட் வலிக்கிற நேரம் மட்டும் அந்த குறிப்பிட்ட 120 பேர்னால் அந்த 120 பேர் எண்ணி மட்டும்தான் உள்ள வழியாக எடுப்பாங்க. இப்போ இந்த போட் வந்து வந்திருக்கு நயினாதீவில் இருந்து. இந்த போட் வந்து நயினாதீவுக்கு போகுது. இதெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் அங்கி போட்டு தான் போட்டில் ஏற விடுவாங்க, இல்லைன்னு ஏற விட மாட்டாங்க. இந்த போட்டில் பாருங்கள், ஆட்டோ மோட்டர் பைக் எல்லாம் ஏற்றி கொண்டு வருவாங்க. இப்போ நயினாதீவு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இஞ்சால வந்து யாழ்ப்பாணத்துக்கு பஸ்ஸுகளில் போகாமல் போட்டில் தங்களுடைய ஆட்டோலேயே போகிறதுக்காக ஏற்றிட்டு வருவோம். நான் இப்போ போட்டில் ஏறிட்டேன். பாருங்கள், எல்லாருமே போட்டபடியாக இருப்பாங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு தாய் கோவில்களை நாங்கள் இப்போ பயணிக்க போகிறோம். நயினாதீவிலே சந்திப்போம். உறவுகளே, நாங்கள் இப்போ நயினாதீவு மண்ணுக்கு வந்துட்டோம். போட்டால் இறங்கிட்டோம். நாங்கள் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய பயணிகள் தரிப்பிடத்தினூடாக ஆலயத்துக்குள்ளே போகிறோம். வாங்க பாருங்கள், இங்கேருந்து பார்க்கவே அப்படியே அந்த கோபுரத்தின் அழகு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் அந்த நேரம் உங்களுக்கு அந்த கோயிலை காட்டிக்கொண்டே கோயிலடிக்கு போகிறோம். பாருங்கள், இந்த படகுல வந்தவர்கள் வந்து அப்படியே எல்லாருமே கோயிலுக்கு தான் போகிறார்கள்.
கோயிலுக்கு தான் வரி நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே வீட்டுகள் சால்விகளோட அதுக்கான பெண்கள் வந்து செய்யல. இப்படி இந்த கோயிலில் வந்து ஒரு தனித்துவம் இருக்குது. அம்மனுக்குரிய திங்கட்கிழமை நாளாக இருந்தாலும் சரி, அதை விட சைவர்களுக்கு வந்து செவ்வாய் என்று சொன்னாலே அது ஒரு தனி சிறப்பான நாள். அப்படியான ஒரு நாள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னபடியாக சனம் வந்து கொண்டிருக்கிற விஷயம். அதோட இப்போ நாங்கள் வர்றதுக்கு மத்தியான பூசைக்கு, இதை விட காலம பூசைக்கு வந்தவர்கள் பார்த்துட்டு போயிருக்கிறார்கள். அதை விட இப்போ அடுத்த போட்டில் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. பின்னேற பூசையை வந்து பார்த்துட்டு போகிறார்கள். அப்படி நைனாதீபு நாகபூஷணி அம்மன் ஆலயம் என்று சொன்னாலே பிரபலமான ஒரு ஆலயம். இந்த சப்த தீவுகளில் ஒன்றான தீவு தான் இந்த நைனாதீபம் ஒன்று. இது மணிவல்லவ தீவு, நாகதீபம், அப்படி பல பெயர்கள் இருக்குது இந்த ஆலயத்திற்கு. பல பேர்கள் இருந்தாலும் நைனை நாகபூஷணி அம்மன் என்று சொன்னாலே உலகளவில் பிரபலியம் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த அம்மனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து தனிச்சிறப்பு ஒன்று இருக்குது. அன்னதானம் என்று சொன்னாலே அமுதசுரவி என்ற ஒரு பேருமே இருக்குது. அவ்வளவுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது இந்த ஆலயத்தில். மிகச்சிறந்த ஒரு அருள் நிறைந்த ஒரு ஆலயமாக உலகளாவிய ரீதியிலிருந்து புலம்பெயர் வாழுகின்ற மக்கள் அனைவருமே தங்களுடைய நேர்த்திக்கடன்களை இங்கே வந்து தான் நிறைவேற்றுவார்கள். அது லட்சங்கள் கோடிகள் செலவழித்தும் இங்கே வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக வருவார்கள். அவ்வளவுக்கு இந்த ஆலயம் வந்து ஒரு மிகச்சிறப்பான அருள் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். இப்போ நாங்கள் வந்து ஆலயத்தினுடைய முற்புறத்துக்கு வந்திருக்கிறோம், அதாவது பிரதான கோபுர வாசலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இந்த கோபுரத்தின் அழகு இருக்கா பார்த்துட்டு அப்படியே உள்ளே போவோம் பாருங்க. ஓம் சக்தி என்ற அந்த மின்னொளியோடு அப்படியே நாங்கள் கோபுரத்துக்குள்ளே போவோம். கோபுர வாசலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளவு மிக பெரும்பாலான அந்த உயரத்தை பாருங்க. கோபுரம் தளத்தின் உயரத்தை பாருங்க. பார்க்கக்குள்ள ஆலயத்துக்கு அந்த ரிஷப வாகனம் என்று சொல்லுவோம். அந்த ரிஷப வாகனமும் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்க. இதுதான் நைனாதீபு நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய கோபுர மண்டபம். இங்கே வந்து திருவிழா காலங்களில் வந்தும் சரி, இப்போ சாதாரண நாட்கள்லையும் சரி, பூசை முடித்த பிறகு அமுதசுரவியில் போய் அன்னதானத்தில் சாப்பிட்டா பிறகு இதில் வந்து தங்கி இருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் இளைப்பாறு விட்டு தான் விடுவார்கள். இதுதான் இந்த ரிஷபம். கோபுர வாசலுக்கு பக்கத்தில் முன்னால் இருக்குது. ஆலயத்துக்கு நேராக, அதாவது மூலஸ்தானத்துக்கு நேராக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபம். இதுதான் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய முற்புற முகப்பு தோற்றம் பாருங்கள். இது தென்கிழக்கு மூலைப்பகுதியிலே ஆலயத்தினுடைய தோற்றமாக காட்சியளிக்கிறது. இது தெற்குப்புறமான ஆலய தோற்றத்தின் அமைப்பு. இது வந்து ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தினுடைய கம்பீரமான உயர்ந்த தோற்றம். இது ஆலயத்தினுடைய தென்மேற்கு மூலை பகுதியிலிருந்து ஆலயத்தை காட்சிப்படுத்துகிறேன். பக்தி மேற்கு நோக்கிய ஆலயத்தினுடைய பின்புற பகுதி கொண்டு போகும்போது
மிக ஒரு அழகான ஒரு எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையாகவே மேலே இருக்கக்கூடிய சிற்பங்களை பாருங்க எப்படி அழகாக ஓம் இருக்கு. சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லி ஒவ்வொரு நாகத்துக்கும் இடையில் வந்து ஆலய சுவரில் பொறிக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மேலே வந்து சிவபெருமான், உமையார், பிள்ளையார், முருகன் என்று சொல்லி எல்லாருமே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகங்களை வந்து மேலே வச்சிருக்கிறார்கள். மண்டபம் இது ஆலயத்தினுடைய வடமேற்கு மூலையில் இருந்து நான் ஆலய தோற்றத்தை காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அழகாக இருக்குது. இயற்கையான சூழல், இயற்கை அழகோடு அமைஞ்ச ஒரு ஆலயம் என்று சொன்னால் இந்த ஆலயமும் ஒரு தனித்துவம் இருக்குது. இது வடக்கு புறத்தில் இருந்து நான் உங்களுக்கு ஆலயத்தை காட்ட போகிறேன். ராஜகோபுரம், தேர்முட்டி ஆலயத்தினுடைய பகுதி என்று நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் அதேவோ நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய வடக்கு வீதியில் இருந்து ஆலயத்தை காட்டுறேன். இப்போ நாங்கள் மீண்டும் ஆலயத்தினுடைய முன்பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். ஆலயத்தினுடைய உள்பிரகாரத்துக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் இந்த முன்புறத்தை காட்டிட்டு உள்ளுக்க போகிறோம். இதுதான் ஆலயத்தினுடைய வாசல். இங்கே வந்து தமிழர், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் அனைவருமே வந்து வழிபட்டு செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த நைனி நாகபூஷணி அம்மன் ஆலயம். இங்கே தான் நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து இலங்கையினுடைய சமயத்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மதத்தவரும், அனைத்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து சொல்வது தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆலயம். இதுதான் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய தலவிருட்சம், வன்னி மரம் என்று சொல்கிறது. இந்த வன்னி மரத்தில் பாருங்கள் எவ்வளவு அடியவர்கள் தங்களுடைய வேண்டுதலை நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள். இங்கே அதிகமானவர்கள் பட்டிலே காசு கட்டி நேர்ந்திருக்கிறார்கள். சில பேர் தொட்டில் கட்டி நேர்ந்திருக்கிறார்கள். பிள்ளை இல்லாதவர்கள் சில பேர் தாலி கட்டி இருக்கிறார்கள் திருமணம் வேண்டி. இந்த வன்னி மரத்தை நான் மேற்புறத்தை காட்டுறோம் பாருங்க. இதுதான் அந்த வன்னி மரத்தினுடைய மேற்புறம், மேல் பகுதி. இதுதான் ஆலயத்தினுடைய உள்புற அமைப்பு. ஆலயத்துடைய மூலஸ்தானத்தை நேர காட்டும் பாருங்க. நேர கொடி ஸ்தம்பம், மூலாதார கணபதி, அப்படியே உள்மண்டபங்கள், ஆலயத்தில் உள்புற அமைப்புகள் இவைகள்லாம். ஆலயத்தினுடைய வந்து வீடியோ எடுக்கல. ஆகவே நான் கோபுர வாசல், தெற்கு வாசல் என்று நான் வீடியோ எடுக்கிறேன்.
Catalan travelers who spent 1.5 months in Sri Lanka. It's a very nice, beautiful country, very nice people, and yeah, we had an amazing time. இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொன்னால் நயினாதேவி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித தீர்த்தக்கரை என்று சொல்கிறது. இது வந்து தீர்த்தமாடுவதற்கான கரையில் கடற்கரை அல்ல. இது வந்து எங்களுக்கு வந்து கிரகதோஷங்கள் இருந்தால் அந்த கிரகதோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆலயம். இந்த ஆலயம் வந்து கிரகதோஷம் உள்ளவர்கள் வந்து ஆலயத்திலே நிறுத்தி வைத்து அதற்கான பூசை வழிபாடுகள் எல்லாம் செய்து அதுக்கு பிறகு வந்து இந்த கடற்கரையிலே தான் வந்து நீராடுவார்கள். நீராடிட்டு வந்து இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் நீராடின நாங்கள் என்ன உடுப்போடு வந்து நீராடுறோமோ, அதாவது குளிக்கிறோமோ, அந்த உடுப்பை வந்து நாங்கள் திருப்பி போட்டு கொண்டு வர மாட்டோம். அதை அங்கேயே கலட்டி விடுவோம். அப்படி ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய தோஷங்கள் இந்த கடலோடு போகட்டும் என்று சொல்லி கலட்டி விட்டுட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. அது மூலமாக எங்களுடைய அந்த கிரக தோஷங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம் மற்ற கிரக தோஷங்கள் இருந்தால் அது அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கடற்கரை தேசம். பதிருக்க பாருங்க வடிவா. இந்த இடத்துல தான் அந்த நீராரம் உங்களுடைய கிரக தோஷங்களுக்கான வழிபாடுகளை முடித்த பிறகு இதுக்கெல்லாம் போய் தான் நீராடுவோம். நீராடிட்டு பிறகு நாங்கள் வந்து அதுக்கு பிறகு தான் ஆலயத்தினுடைய உள்ளே சென்று பூசை வழிபாடுகளை நாங்கள் பார்க்குறது வளமை. இதில் பாருங்கள், அந்த நீராடை போட்டு விட்டுட்டு போன உடுப்புகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த கிரகதோஷம் உள்ளவர்கள் நீராடை போட்டு கலட்டிட்டு போகிற உடுப்புகள். இது பிறகு சுத்தம் செய்வர்களால் பிற ஒரு காலத்தில் அகற்றப்படும். இந்த கரையில் நின்று நாங்கள் வடக்கு நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் மறுமுனையில் இருக்கக்கூடிய அனலை தீவு, புளியந்தீவு, நாகேஸ்வரர் ஆலயம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கடற்கரை தெரியும், அந்த கோயில் தெரியும். அந்த பக்கத்தில் நின்று இந்த பக்கத்தை தெற்க பார்த்தாலும் இந்த நயினாதேவி நாகபூஷணி அம்மன் ஆலயம் தெரிகிறது. வல்லமை அந்த ஆலயத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஒரு வல்லமை இருக்குது. எப்படின்னு சொன்னால் இந்த புளியந்தீவு நாகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாகம் வந்து அங்கே இருந்து இந்த கடற்கரையை நோக்கி வந்த பிறகு தான் கொடியேறுவதாக மக்கள் கூறுவார்கள். அதனுடைய முழுமையான வரலாறு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அது வல்லமை. அதிகமாக நான் முகநூல் தளங்களிலே அதிகமாக பார்த்துருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய நிலதீவில் இருக்கக்கூடியவர்களும் அதை கூறியிருக்கிறார்கள் அப்படித்தான் என்று. இது வந்து ஆலயத்தினுடைய அலுவலகம். டிக்கெட் எடுக்கிறது, இந்த செம்பாம்பு கரும்பாம்பு வாங்குகிற அந்த மாதிரி அலுவலகங்கள் இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து டிக்கெட் எடுக்கிறது, நேர்த்திக்கடன்களுக்கு அர்ச்சனை செய்கிற டிக்கெட்டுகள், பால் குடங்கள், உடுப்புகள், வேட்டிகள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வாங்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எங்கேன்னு சொன்னால் தேரடி வைரவர். தேரடி வைரவருக்கு தான் நாங்கள் போகிறோம். தேரடி வைரவரை பாருங்கள், அவ்வளோ ஒரு வெப்பமரத்தைகளை ஒரு அமைதியான முறையில் நல்ல அழகாக அமைச்சிருக்கு அந்த சன்னிதானத்தை. அதை தான் இப்போ காட்டுறேன்னு பாருங்க. இந்த வெள்ளிக்கிழமைன்றதால நிறைய பேர் நேர்த்தி வச்சு பொங்கல் செய்து அவியல் செய்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து குழந்தைக்கு முட்டையை அடிச்சுட்டு வச்சுருக்கிறார். தங்காத்துங்க பாருங்கள். இன்றைக்கு நான் குழந்தைக்கு முட்டை அடிக்க கொண்டிருக்கேன். முட்டையை அடிச்சுட்டு குழந்தைக்கு சந்தனம் எல்லாம் பூசிட்டு குழந்தை எல்லாம் பாதுகாத்து கொடுக்குறார். வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்போம். அவங்களோட வீட்டுக்கார முடிவளிக்கிறதுக்கு நயினாதேவிக்கு நாங்கள் வந்துருக்கிறோம். இப்போ இங்கே பொங்கி இங்கே பூசையெல்லாம் முடிச்சு அரிசியெல்லாம் செஞ்சு நல்லபடியாக எங்கள்கிட்ட இதெல்லாம் முடிஞ்சது. இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். இது வந்து ஆலயத்தினுடைய அர்ச்சனை கருவப்படங்கள். இங்கே பழம்பாக்கு, வெத்திலை சீவல்கள், தொட்டிலைகள், அந்த மாதிரி விஷயங்கள் மற்றும்படி எல்லாம் வாங்கலாம். இது வந்து தீர்த்தக்கேணி ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணி நயினாதேவி நாகபூஷணி அம்மனுடைய திருவுருவச் சிலையோடு வந்து சிவலிங்கத்தோடு இருக்கக்கூடிய நாகபூஷணி அம்மன் சிலையோடு இருக்குது. ஆனால் தீர்த்தம் ஆடுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் எனக்கு 4-5 கிலோமீட்டர் போய்த்தான் கடற்கரையில் தான் தீர்த்தம் ஆடுறது. இது வந்து புவனேஸ்வரி அரங்கு. இங்கே வந்து கலை நிகழ்வுகள், விசேட தமிழ்நாதஸ்வர கச்சேரிகள் எல்லாம் இந்த
புவனேஸ்வரி அரங்கத்தில் தான் நடக்கிறது. இது ஆலயத்தினுடைய கர்மபீடம், அதாவது ஒஃபீஸ் என்று சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த அலுவலகத்தில் உங்களுடைய நேர்த்திக்கடன்கள் செய்வதாக இருந்தாலும் அல்லது அதற்குரிய அபிஷேகங்கள் செய்கிறது, திருவிழாக்கான பணங்கள் கட்டுவது, ஆலய திருப்பணி வேலைகளுக்கான பணங்கள் கட்டுவது என்று ஆலய நிர்வாக கட்டமைப்புகள் முழுவதும் இந்த அலுவலகத்திலே தான் இயங்குகிறது. அறங்காவலர் சபை நிர்வாக பணிமனை நயனாதேவி ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் கோவில் என்று மேலேயே போட்டிருக்கு பாருங்க. வாசலில் பிள்ளையார் இருக்கிறார், உள்ள போகிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் இப்போ எலக்ட்ரிக்கல் ரூம், சாரணர் பயிற்சி ஆசிரியர்கள், குருக்கள் மறிப்பிடம் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் பசிக்குது, ஆகையினாலே நித்திய அன்னதான மண்டபத்துக்கு போகிறோம். உள்ளே போய் பாட்டுறோம் பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய அன்னதான மண்டபங்கள் அப்படி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இதுக்குள்ளே தான் என்ன சொல்கிறது, எங்களோட பசி வயிறார சாப்பிட்ற இடம். அமுத சுரபி மாதிரி எங்களுக்கு பசிக்கிற பொழுதெல்லாம் சாப்பாடு தரக்கூடிய ஒரு மடம், அன்னதான மண்டபம். இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். திருவிழா காலங்களில் அதிகமாக சனம் பாரப்படியாக இந்த மாதிரி இரும்பு வேலி அடைக்கப்பட்டிருக்கு. லைனில் வரக்கிறதுக்கு இன்றைக்கு யாருமே இல்லாதபடியாக நான் வேகமாக போய் கொண்டிருக்கிறேன். திருவிழா காலங்களில் ஒவ்வொரு லைன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அரைக்கிறண்டாலே இவ்வளவு நேரம் செல்லும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றபடியாக ஏற்கனவே வந்தவர்கள் அதிகமானவர்கள் உள்ளே போய் சாப்பிட்டு கொண்டிருக்கபடியாக நான் கடைசியாக வந்தபடியாக கண்டு போய் கொண்டிருக்கிறேன். வாசல்லையே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் அடியவர்கள். பாருங்கள், உள்ளுக்கு நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறத நான் காட்டிட்டு போகிறேன். பாருங்கள், உள்ளுக்கு நிறைய பூசை முடிஞ்ச உடனே முதலாவது நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அன்னதானத்துக்கு ஈழத்தில் பிரபலமான 2 ஆலயங்கள். ஒன்று அன்னை நைனி நாகபூஷணி அம்மன் ஆலயம், 2வது தொண்டமனாறு செல்வச்சந்நிதி ஆலயம். இந்த 2 ஆலயங்களுமே பிரபலமானவை. இப்போ இந்த அன்னதான மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்று சொன்னால், இந்த நேர்த்திக்கடன்கள் செய்தவர்கள் இப்போ மொட்டை அடித்தவர்கள் இந்த கிணற்று பகுதிக்குள்ளே தான் குளிக்கிறது. அந்த இடத்தை அவருக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இந்த நீளமாக கிடக்கு நீல பில்டிங் இருக்குது தான், சுற்றி கட்டப்பட்ட மாதிரி. இதுக்குள்ளே தான் கிணறு இருக்குது. இங்கே தான் இப்போ மொட்டை அடித்தவர்கள் குளித்து விட்டு உடுப்பு மாற்றிட்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதே முறைக்கா காட்டுறேன் பாருங்கள். அந்த கிணத்தை முறைக்கா காட்டுறேன். இதான் அந்த கிணறு. இதில் வாளியாலே அள்ளித்தான் குளிக்க வேணும். இந்த வரங்க அந்த கிணத்தை பாருங்கள். ரைட், வாங்க வெளியே போகலாம். அன்னதான மண்டபத்தின் பின்பகுதி அப்படியே நாங்கள் போவோம். இப்போ நான் அந்த முடி இறக்குற இடத்த காட்ட போகிறோம். மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கான போகிற பாதை இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. வடக்கு புறத்தில் இருக்குது. வடக்கு புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னதான மண்டபத்துக்கு பக்கத்தில் அந்த சப்பரங்கள் விடுகிற மண்டபத்துக்கு பக்கத்திலே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்க வாகன சாலைகள் இருக்குது. இதுக்குள்ளே இந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங்குக்குள்ளே நாங்கள் அதை தாண்டி அங்கே உள்ளுக்கா பின்னுக்கா போகணும். அதான் போய் கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே தான் இருக்குது. உள்ளுக்க போயிருக்க காட்டுறேன் என்ன மாதிரி என்று.
இதுதான் அந்த முடி இறக்குதல் முட்டை அடித்தல் என்று சொல்கிறது இந்த இடத்துல நடக்கிறது. கிட்டத்தட்ட 4 பேர் இங்கே வேலை செய்கிறவ. இப்போ எல்லாம் முடிஞ்சுது முட்டை அடிக்கிறது. நான் உங்களை காட்டியிருக்கவனும் முதலே நான் பூசை முடிச்சுட்டு வந்ததில் எல்லோரும் முடிஞ்சிட்டுது. பள்ளிக்கடை போயிடும். சரி, அவைகிட்ட என்னென்ன விஷயம் இருக்குன்றத கேட்டு பார்ப்போம். தைப்பொங்கல் முதல் பள்ளி இன்றைக்கு இப்படி மொட்டவழிக்கு வந்திருக்கிறாங்க. திங்கட்கிழமை நோம்பு திங்கள் செவ்வாய்க்கிழமை மதிவேற முட்டவழிக்கிறதுக்கு அது சனி ஞாயிறும் முட்டவழிக்க வருகிறார்கள். அதில் வெளிநாட்டாக்கள் அப்படி எல்லாரும் வெளிநாட்டுக்காரன் வந்து வலிக்கிறார். குழந்தைகளுக்கா பெரியாக்களுக்கு அதிகமானவர்கள் வந்து வருகிறோம். சின்ன பிள்ளைகள் தான் கூட பெரியாக்களும் கிடைக்கல வருகிறோம். ஒரு நாளைக்கு அண்ணளவு எத்தனை பேருக்கிட்ட வருகிறோம்? ஒரு நாளைக்கு இன்றைக்கு தான் நினைக்கிற மாதிரி ஒரு 15 மட்டை கிட்ட வந்துருக்கும் போல இருக்கும். 15 பேருக்கிட்ட வருகிறோம். நீங்கள் எவ்வளோ ஆளம்மா இங்கே அந்த முடிகிற தொழில் இறக்குவ தொழில் செய்கிறீங்க? நாங்கள் 3-4 வருஷம் 3-4 வருஷமாக செய்கிறீங்களா? எத்தனை பேர் இங்கே அப்படி முடிவு இறக்குறீங்களா? இதுக்கு இருந்து 4 பேர் இங்கே முடிவு இறக்குறீங்க. ஒரு குழந்தைக்கு முடிவு இறக்கிறதுக்கு பெரியாக்களுக்கு முடிவு இறக்கிறதுக்கு அந்த வித்தியாசம் இருக்கா பணத்தில்? இல்லை எல்லாரும் எவ்வளோ? 1000 ரூபா தான். சரி சரி சரி, நன்றி. இப்போ நான் நயனாதேவி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் இருந்து வீட்டை பொறுத்துக்காக இந்த படகுத்துறைக்கு வந்திருக்கிறேன். இந்த ஜெட்டியில் இதில் வந்து பஸ்ஸால் வந்து சிலத்தை இறக்கிட்டு நிற்கிது. போட் வந்து ஒன்று ஒலிக்கிட போகுது. எனக்கு ஆட்டம் பாருங்கள். இதுதான் நயனாதேவி துறைமுகம். ஒரு போட் வந்து குறிகட்டுவான் படகுத்துறைக்கு ஆரம்பிச்சிருக்கு பயணத்தை. இதில் வந்து கிட்டத்தட்ட பல 150க்கும் மேற்பட்டவர்கள் இந்த படகை பயணிக்கிறார்கள். இதுவரைக்கும் ஆதிவியூ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஆலயங்கள் பற்றிய ஆவண தொகுப்புகளை நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன்.